ஹாய் மக்களே, ஸோ வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றோட டிஸ்சார்ஜ் ப்ளஸ் எங்களோட ட்ராவல் டு விழுப்புரம். டிஸ்சார்ஜ் காலையில் ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க, பட் முடியறதுக்கு 5 o'clock ஆகிடுச்சு. இன்சூரன்ஸ் ஆல்வேஸ் டூ தட் இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் இதுதான் இன்சூரன்ஸ் வழியாக போகணுன்னா. ஸோ தே டுக் தேர் ஸ்வீட் டைம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். தே ஹெல்ப்ட் அஸ் வித் அ வீல் சேர் டு கெட் அப் அண்ட் டவுன் while he can walk, but hospital பெரிய campus, we don't want him to strain. Better to take him in a wheelchair from the ward to the தூங்கப்பா உனக்கு தூக்கம். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கேப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக தான் போயிட்டுருக்கோம். மழை ஓட சிம்டம்ஸ் இருந்தது. பட் ஆஃப்டர் வி ரீச் டு விழுப்புரம், டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் போகும்போதே பேக் பண்ணிட்டு போயிட்டோம். சப்பாத்தி குருமா அப்பாக்காக வாங்கினேன். எனக்கு வேண்டி ஆப்பம் அண்ட் தேங்காய் பால், அண்ணனுக்கு இட்லி சட்னி. இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருக்குது, அங்கே தே சர்வ் எக்ஸலண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். ஸோ அவங்கள்ட்ட தான் வாங்கிக்கிட்டோம். இப்போ ஆப்பம்லாம் புதுசாக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போலாம் அது வெறும் இட்லி கடையாக தான் ஆரம்பித்தாங்க. பட் ஸ்லோலி தே ஹவ் ப்ரோக்ரெஸ்ட். இப்போது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. பெரிய கூட்டு குடும்பம், எல்லோரும் சேர்ந்து they are working hard and they are doing good for themselves. பார்த்திங்கன்னா நல்ல மழை நைட்டில், ஆலங்காட்டி மழைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா சன் வந்துடுச்சு. காலையில் எழுந்து சன்னுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போயிட்டுருக்கேன். அதே ஷாப்புக்கு தான். இதுதான் நான் சொன்ன அந்த ஷாப். காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், தோசை அந்த மாதிரி இருக்கும். பூரி இருக்கும் ஆஃப்கோர்ஸ். நான் எனக்காக பூரி வாங்கிக்கிட்டேன். பூரி கொஞ்சம் ஆலு மசாலா. அப்பாவுக்கு இட்லி தான், ஸ்டாண்டர்ட் இட்லி ஹி செட். முதல்லலாம் அப்பா பூரியெல்லாம் சாப்பிடுவாங்க. பட் இப்போது கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எபிசோட்க்கு அப்புறம் கொஞ்சம் நிறையவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஹி இஸ் ஈட்டிங் ஒன்லி 2 இட்லிஸ், அவ்வளோதான். ஸோ பேலன்ஸ் ஒரு இட்லி இருந்ததுனால ஐ எம் ஈட்டிங் அலாங் வித் பூரிஸ். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இந்த பர்டிகுலர் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோடய ரொட்டீன் தொடங்கியாச்சு. அதாவது இன்றைக்கி நான் தான் குக் பண்ணுறேன் வீட்டில். இல்லைனா யூஸ்வலாக இட்ஸ் பிரதர். எல்லா காயும் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைக்கலான் இருக்கேன். பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலெல்லாம் போட்டு உருளைக்கிழங்குல பொரியல் பண்ணலான்ட்டு. நடுவில் பார்த்திங்கன்னா காய்கறி வண்டி வந்திருந்தது. ஸோ இங்கெல்லாம் வீட்டுக்கிட்டே வருது. முதல்ல இதெல்லாம் வராது. அதாவது நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு இருந்தேன் இல்லையா, இப்போது இந்த மாதிரி வண்டியெலாம் வர்றது ரொம்பவே ஐ திங்க் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான். ஸோ கொஞ்சம் காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சமையல் பிஸி ஆகிட்டேன். நாளைக்கு நான் பாம்பே கிளம்பணும். ஸோ அதுக்கு வேண்டிய நான் பேக்கிங்கும் பண்ணணும். சாதம் வடித்து சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை பொரியல் பண்ணணும். ஒரு குட்டி பூனை இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய பூனை இருந்தது முதல்ல. அதில் எல்லாம் ஓடி போயிடுச்சு. இப்போ ஒன்று மாத்திரம் இருக்குது. அது அப்பாவோட ரொம்ப ரொம்ப பெட்டுன்னு சொல்லலாம். என்னை பார்த்தா பயந்து ஓடுது. பிகாஸ் நான் ஆஃப்கோர்ஸ் நான் இங்கே தங்கறதுல எப்போயாவது தான் வரேன். என்னோடய பொண்ணும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா இது கூட பெட் ஆகிறதுக்கு. பட் கொஞ்சம் பயந்து ஓடுது. ஆமாம், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நம்ம பெட் ஆகிறதுக்கு. பிகாஸ் புதுசாக பார்த்தாங்கன்னா பயப்படுவாங்க கொஞ்சம். லஞ்ச் சாப்பிட்டாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், கொஞ்சம் மே டு பி சேவ் இருந்தது, அதை வச்சு. அப்புறம் அப்பாவுக்கு மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நானே கடையில் போய்ட்டு ஒரு மாங்காய் வாங்கி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் பச்சை மிளகா போட்டு அப்படி பண்ணால் தான் பிடிக்கும். இல்லைனா வெறும் மிளகா பொடி போட்டால் அவர் சாப்பிடுவார். ஸோ அப்படி ஒரு ஊறுகாய் பண்ணி, பிகாஸ் பாவம் 21 டேஸாக ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு புளிப்பு, உப்பு, உரப்பு இல்லாமல் சாப்பிட்ருந்தாங்க. ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் அவருக்கு பிடிக்கும். ஸோ இது ரெண்டும் பண்ணியிருந்தேன். அப்போ இஸ் ஹாப்பி ஆஃப்டர் பேக் ஹோம். டெஃபினெட்லி பாவம் விழுந்த இடத்துக்கு வரல இன்னும். அப்பாவுக்கு மேபி ஹி டோன்ட் வாண்ட் டு கம் பேக் ஹியர். அது ஒரு ஃபியர் இருக்கும் இல்லைங்களா. ஹோப்ஃபுல்லி திங்ஸ் கோ வெல். ஈவினிங் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதுனால கொஞ்சம்
சாமான் வாங்க வேண்டியிருந்தது. லைக் மில்லட்ஸ், அப்புறம் கொஞ்சம் சில ஆவாரம் பூ அதெல்லாம் ட்ரைடாக கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரோட்டில் பூலாம் கொத்து கொத்தாக இருக்கும். இதெல்லாம் பாம்பேயில் பார்க்கவே முடியாது டெஃபினட்டாக. பூக்களின் ராஜ்யம்னே சொல்லலாம் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பூக்கள் அஃப்கோர்ஸ் நெல்லிக்காய், கொடுக்காப்பள்ளி இதெல்லாம் டெஃபினட்டாக சைல்ட்ஹுட்டில் நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. இது பார்த்திங்கன்னா பெரண்டை, வாழைப்பூ, வாழைத்தண்டு அதெல்லாம். சரின்னு கஸ்தூரி மஞ்சள் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சம் மூலிகை குளிக்கிற பவுடரும் வாங்கிக்கிட்டேன். ஸோ பொண்ணுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ராப்பர் மூலிகை ஷாப் தான். அங்கே போய் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு அஃப்கோர்ஸ் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்றதுக்காக ஒரு சின்ன ரெக்கார்டிங் வித் தேர் பர்மிஷன் அஃப்கோர்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மகாலக்ஷ்மி பிளாசா. ஃபஸ்ட்டு விழுப்புரமோட மால்னே சொல்லலாம். அங்கே போனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் ஈட்டரி இருக்கும். எப்போ வந்தாலும் நான் ஒரு ஜிகர்தண்டா இங்கே குடிப்பேன், என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம். ஆனால் இது ஒத்தென்டிக் மதுரையோட டேஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. கடல் பாசி போடுறாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கண்டென்ஸ்டு மில்க்கு இருக்கு இல்லைங்களா, அதாவது கொஞ்சம் நல்லா குறுக்கிய பால், அது சுகர் போட்டது அதை ஆட் பண்ணுறாங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த கடல் பாசியோட கலக்கிட்டு அது மேலே 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் தராங்க, அவ்வளோதான். பட் ஒத்தென்டிக் மதுரையில் பண்ணுற ஜிகர்தண்டா ஐ திங்க் அதோட ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்னு நினைக்கிறேன். நான் இன்னும் மதுரையில் ஜிகர்தண்டா குடித்ததில்லை. பட் இது விழுப்புரத்தில் பண்ணுற ஜிகர்தண்டா. பட் எனக்கு ஸ்டில் பிடிக்கும். சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குடித்தேன் அஃப்கோர்ஸ். என் பொண்ணுக்கு இது ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, மதுரையில் அதுவும். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் சூன் கோ தேர் அண்ட் நான் அதோட எபிசோட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன்னு நம்புகிறேன் கூடிய சீக்கிரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே க்ராசரி இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். எல்லாமே இருக்குது, கொள்ளு, தோசை மிக்ஸ், இதெல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு பாம்பேயில் கிடைக்காது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். டெஃபினட்டாக நான் இந்த மாதிரி பேக்கெட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது, நான் டைரெக்டாகவே யூஸ் பண்ணி பண்ணுவேன். பட் இருந்தாலும் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் இன்னையோட வீலாக் விழுப்புரமில். நாளைக்கு இன்னொரு வீலாகோட உங்களை திருப்பி பார்க்குறேன். டில் த டைம், பாய்.